அகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பூஜை முறை தான் பார்க்க போறோம். கன்னி பெண் வழிபாடு. இப்போ கன்னி பெண்கள், அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு கன்னி பெண், திருமணமாகாத பெண் ஏதான ஒரு விதத்துல அவங்க வந்து நம்மள விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட கன்னிமார்கள நம்ம வந்து தெய்வமா நம்ம வழிபடுவோம். இது எல்லாருடைய ஃபேமிலிலயும் நடக்கிற ஒரு விஷயம் தான். எங்க வீட்ல நடக்கல அப்படின்னாலும், நம்மளுடைய ஜெனரேஷன்ல, நம்மளுடைய ஃபேமிலி ஜீன்ல யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி இறந்திருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து கன்னி தெய்வமாவும், காவல் தெய்வமாவும் நெனச்சு, எங்களோட ஃபேமிலிய நீ தான் அடுத்தடுத்த தலைமுறைய தலைக்க வைக்கணும். நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆடி மாசமோ, இல்லன்னா தை மாசத்துலயோ அவங்கள கும்பிடுற ஒரு அ நாள் தான் இந்த கன்னி பெண் வழிபாடு. ஸோ இந்த நாள் வந்து மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாயில கும்பிடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு பெண்களுக்குன்னே பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். அதாவது தாம்பூலம், ட்ரெஸ் ஆகட்டும், அவங்களுடைய வயதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ்ஸு, இல்ல ப்ளவுஸ் பிட்டு, பூவு, சீப்பு, கண்ணாடி, வளையலு, கம்மலு, இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, இந்த மாரி சுப காரியங்கள், மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு, இந்த மாதிரி ஒரு பெட்டி வந்து தயார் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்டியில அது எல்லாம் வச்சு, "நீ வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு சகல சௌகரியத்தையும் குடுத்து, நீதாம்மா பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறது தான் இந்த கன்னி பூஜை வழிபாடு. ஸோ இந்த வழிபாடு கிராமத்துலலாம் வந்து நடக்கிறது. இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த பெட்டிய எப்படி பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொட்டா நம்ம வந்து கிராமத்துலலாம் கிடைக்கும். பனை ஓலையில செஞ்ச கிடைக்கும். இந்த மாதிரி மூடி போட்டே வந்து கிடைக்கும். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ நம்ம அந்த சைஸ்ல வாங்கிக்கலாம். இத சுத்தி நல்லா வந்து மஞ்சள் தேய்ச்சு, நல்லா வந்துட்டு குங்குமம் அங்கங்க நல்லா தாழம்பூ குங்குமத்த வச்சுட்டு, நம்மளுடைய அந்த கன்னி தெய்வம் யாரோ அவங்கள மனசுல நம்ம நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து என்ன வேணா நம்ம வந்து அவங்களுடைய ஏஜ் குரூப்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் வந்து நம்ம வைக்கலாம். ஸோ வச்சுட்டு அதே மாதிரி கண்ணாடி, சீப்பு, ரிப்பனு, சாந்து பொட்டு, கண்மை, பெண்களுக்கு என்னலாம் பிடிக்குமோ, மஞ்சள் கயிறு, இந்த தாம்பூலம், ஐப்ரோ பென்சில், வளையல் முக்கியமா. ஸோ வளையல் பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க. ஸோ வளையல், இந்த மாதிரி எல்லாமே வச்சு, நல்லா பூவும் வச்சு, இந்த பாக்ஸ மூடி வச்சுடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கன்னிப்பெண், கன்னிப்பெட்டி அப்படின்னு சொல்வாங்க. ஸோ இத வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே வச்சுட்டு, இவங்களுக்கு படையலா முறுக்கு, அதிரசம், பாயாசம் இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத வச்சு வேண்டிட்டு, எங்களுடைய குடும்பம் தலைக்கிறதுக்கு நீ எப்பவுமே எங்களுக்கு ஒரு காவல் தெய்வமா இருந்து எங்க ஃபேமிலிய வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது தான் இந்த கன்னி பூஜை வழிபாடு. ஸோ இந்த பெட்டிய நம்மளுடைய வசதிக்கு ஏத்த மாரி எப்படி வேணா செஞ்சுக்கலாம். ஈவன் இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸும் கிடைக்கும் கடைகள்ல. இதுல கூட நீங்க வந்து குட்டி குட்டி வளையல்கள், மணி செயின் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாரி மணி போட்டுக்கலாம். ரிப்பன் வச்சுக்கலாம். என்ன நமக்கு கிடைக்குதோ, இந்த அச்சு பொட்டெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அந்த மாரியான பொட்டெல்லாம் நீங்க போட்டு, இந்த மாரி ஒரு பாக்ஸ் கூட நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த பூஜைய நீங்க வந்து யாரெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.